டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எல்லாருமே பரபரப்பா நார்செட் 8க்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பின்ன என்னங்க, கண்டிப்பா நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா கிராக் பண்ண முடியும். அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வேக்கன்சி எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. 1794 வேக்கன்சி கொடுத்திருக்காங்க. வேக்கன்சி நிறைய இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து எட்டி பிடிக்க முடியும். நம்ம படிச்ச படிப்புக்கு நமக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது, அந்த வழிய நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்காக நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா என்ன செய்யும் அப்படின்னா, பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காம போகவே போகாது. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம இந்த எக்ஸாம வந்து அட்டெண்ட் பண்ணி, கிராக் பண்ணி ஒரு எய்ம்ஸ்ல வந்து நம்ம ஒரு நர்சிங் ஆஃபீசரா ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனோட என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள படிங்க. கண்டிப்பா இது உங்கள மோட்டிவேட் பண்ணும். கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நம்மளோட சேனல்ல இருந்து நிறைய பேர் வந்து கிராக் பண்ண போறீங்க. ஸோ நம்மளோட மிட்டியர் அகாடமி 35 டேஸ்க்கான சூப்பரான ஒரு கிராஷ் கோர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து ஏப்ரல் 12 நடக்குது. அப்ளிகேஷன் வந்து 17/3/2025 க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்க இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குது. மார்ச் 17ஆம் தேதி வரை நீங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நார்செட் 8க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் 2 இயர்ஸ் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங்கோ போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோ படிச்சிருக்கீங்கன்னா கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட லட்சியத்தை எய்மை வந்து விட்டு கொடுக்காதீங்க. நம்ம படிச்ச படிப்புக்கு இந்த மாதிரி மேலே போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை எட்டி பிடிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குதோ அத்தனை வழியையும் டெய்லி பேசிஸ்ல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும். சோ கூடவே நம்மளோட மிட்டியர் அகாடமியோட இந்த 35 டேஸ் ப்ரோக்ராம்லயே வந்து ஜாயின் பண்ணுங்க. சோ இந்த 35 டேஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ 35 டேஸ்க்கு நம்ம வந்து என்ன மாதிரி சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ண போறோம், எம்சிக்யூஸ் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ஈஸியா அந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்னை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு குயிஸ் மோட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எம்சிக்யூ பிராக்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் சிலபஸையும் வந்து ரிவைஸ் பண்றாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட ஆப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட் வந்து மிட்டியர் அகாடமி நமக்காக வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கேஜை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டா என்கொயர் பண்ணி உங்களை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.